இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 12 keys to living biblically. வேதத்தின் அடிப்படையில வாழ்வதற்கான 12 திறவுகோள்கள். நம்ம எதன் அடிப்படையில வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்தின் அடிப்படையில தாங்க. அதுலதான் வந்து தேவனுக்கு உகந்த வாழ்க்கைனா என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனை ப்ளீஸ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தெளிவா வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத புக்ஸ் வாங்கி படிச்சு இல்லைங்களா, எப்படி வந்து நம்ம ரிச் ஆகுறது, எப்படி வந்து ஞானத்தை அடையிறதுன்னு சொல்லிட்டு உலகத்துல ஏராளமான புக்ஸ் இருக்குதுங்க, ஹவு டு அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்து நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது இந்த உலகத்துல வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்குமே தவிர இட்டர்னிட்டிக்கு நித்திய ஜீவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் அதுல இருக்காதுங்க. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதோட பேசிக் பிரின்சிபல்ஸ் வந்து பைபிள்ல தான் இருக்குது. ஸோ பைபிளை விட்டுட்டு நம்ம மத்த எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. பைபிள் தான் நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் இன் லைஃப். இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க. ஸோ 12 விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாங்க சுருக்கமாக. முதலாவது, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அறிந்து தியானிக்கணும் அப்படின்றாருங்க. நோ அண்ட் மெடிடேட். ரீடுன்னு சொல்லங்க, மெடிடேட்ன்றாருங்க. படிக்கிறதுன்றது நம்ம நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறோம் டெய்லி இல்லைங்களா, அந்த மாதிரி இல்ல. இதை வந்து மெடிடேட் பண்ணணும். ஒரு ஒரு வார்த்தையும் வந்து நம்ம படிக்கும் போது தேவன் இந்த மாதிரி விஷயத்த வெளிப்படுத்துறாரா, இவ்வளவு ஆழமான சத்தியம் இதுல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிக்கணுங்க இல்லைங்களா. இதுல வந்து நமக்கு நித்திய ஜீவன் உண்டுங்க சகோதர சகோதரி. இது ரொம்ப ரொம்ப சீரியஸா நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். நார்மலா மத்த புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி இதுல வந்து நம்ம வந்து படிக்கிற எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க இல்லைங்களா. நம்ம வந்து லவ் பண்ணி படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னு வச்சுங்க நம்ம லைஃபே வந்து வேஸ்ட்டுங்க இல்லைங்களா. வேற எல்லாத்தையும் படிச்சுட்டு பைபிள் படிக்காம இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது நம்ம வாழ்க்கையில. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல தேவன் இப்படியாக சொல்றாருங்க. ஜோஷுவா சாப்டர் 1:8ல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காது இருக்க கடவுது, அதிலே எழுதியிருக்கபடி எல்லாம் கை கொள்ளும்படி நீ இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருக்க கடவுது. அப்பொழுது நீ உன் வழியை செம்மைப்படுத்துவாய், அப்பொழுது நீ சுகமாய் இருப்பாய். பாத்தீங்களா, உன் லைஃப்ல சக்சஸ் வரும். இரவும் பகலும் தியானிக்கணும் அப்படின்றாருங்க. இப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதத்துல நம்ம வந்து பாக்குறோம். சோ நம்ம லைஃப்ல வந்து பிளெஸிங்ஸ் வேணும்னா, சக்சஸ் வேணும், ப்ராஸ்பரிட்டி வேணும்னாக்கா இரவும் பகலும் என்ன பண்ணுங்க, தேவனோட வசனத்தை தியானித்து நம்ம வந்து வாசிக்கணும். 2023வது வருஷம் டேனியல் அப்படின்றவரு சென்னையில என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா. டிசிஷன்ஸ் எடுக்க முடியல லைஃப்ல, கஷ்டமா ஃபீல் பண்றாருங்க. அப்ப என்ன பண்றாரு, டெய்லி வேதத்தை வந்து வாசிக்கிறாருங்க, சாப்டர் பை சாப்டர். மார்னிங் வந்து படிக்கிறாரு, மெடிடேட் பண்றாரு. ஸோ லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க. ஓவர் த டைம் என்ன ஆகுதுனாக்கா நல்ல ஞானமா டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு புத்தி தேவன் வந்து தராருங்க. அவர் லைஃப்ல வந்து ஒரு சமாதானம் வருதுங்க. ப்ரெஷரா இருக்கும் போது கூட அவர் வந்து பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேத வசனம். நம்ம ஒரு மாசம் பைபிள் படிக்காம அப்படியே இருந்தோம்னு வச்சுங்களேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவோம் இல்லைங்களா. நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு தடுமாற்றம் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். ஆனா வேதத்தை படிக்க படிக்க, அந்த வசனத்தை தியானிக்க, அந்த வசனம் மனசுல இருக்கும் போது இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்மளுக்கு என்னங்க அந்த ஞானத்தை கொடுப்பாருங்க. இப்போ டெய்லி லைஃப்ல இதை நம்ம பிராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் 1 சாப்டர் டெய்லி நம்ம வந்து படிக்கணுங்க. அப்படி படிக்கலைன்னு வச்சுங்களேன், அந்த டைம் நம்மளுக்கு வீணுங்க. இந்த 24 hour டேல வந்து அட்லீஸ்ட் 1 சாப்டர் நம்ம வந்து படிக்கணுங்க. ஒரு கீவேர்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சு அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணுங்க, மெமரைஸ் பண்ணணுங்க ஷார்ட் வேர்சஸ் இல்லைங்களா. நம்ம ஐடியலா மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ற டைமுக்கு பதிலா ஸ்கிரிப்சர் ரீடிங்ல வந்து நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லைங்களா. மொபைல் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லைங்களா, அது எவ்வளோன்ட்டு வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு வாரத்துக்கு. அது போகும் நிறைய நேரம் இல்லைங்களா. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மொபைல்ல தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோம் சும்மா இருக்கிற டைம்ல. அந்த சமயத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், பைபிள் படிக்கிறதுக்கு பிரயோஜனப்படுத்தணும். இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணோம்னு வச்சுங்களேன், நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்லனா கூட ஸ்ட்ராங்கா நிக்கலாம். இந்த வசனத்தை என்னோட லைஃப்ல நான் எப்படி அப்ளை பண்ணிக்க முடியும்னு யோசிக்கலாம். இதை விட்டுட்டு மொபைலே பார்த்துட்டு உட்காந்து இருந்தோம்னு வச்சுங்களேன், லைஃப் வந்து வீணா தான் போகும். தேவனை விட்டு ரொம்ப தூரம் போவோம், கஷ்டமாயிடுங்க லைஃப் இல்லைங்களா. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, எவ்ரிடே பைபிள் வசனத்தை நான் வந்து படிக்கிறேன், நான் இன்டென்ஷனலா ஒரு டைமை வந்து செட் பண்ணி நான் படிக்கிறேன்னா,
படிச்சுட்டு மட்டும் இல்லாம நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றேன் நான் அந்த வசனத்தை எப்படி என்னோட லைஃப்ல நான் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னு வச்சுங்களேன் அது வேஸ்ட் தான். சும்மா நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியோ ஒரு கதை புஸ்தகம் மாதிரி நம்ம படிச்சோம்னு வச்சுங்களேன் பிரயோஜனமே இல்லை. உட்காந்து வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். தேவன் இந்த மாதிரி இந்த சாப்டர்ல சொல்லியிருக்கிறாரு, நமக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, நம்ம இந்த ஒரு விஷயத்த வந்து மாத்திக்கணும், தேவன் இதை தான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணணுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தேவனோட வசனத்தை மெடிடேட் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு கீழ்ப்படியணும் இல்லைங்களா? அது ஆக்ஷன்ல வந்து நம்ம வந்து காட்டணும். அப்படி இல்லைனாக்கா அது வேஸ்ட் தான் இல்லைங்களா? ஒரு ஒரு குடம் இருக்குது, அது ஓட்டையா இருக்குதுனாக்கா அதுல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அது வேஸ்ட் தாங்க. ஏன்னா அது வந்து ஒளிவு போயிடும். அந்த மாதிரிதான் வசனத்தை கேட்டு சும்மா அப்படியே இருக்கிறது இல்லைங்களா? ஒரு செடி வைக்கிறோம், அந்த செடியில வந்து கனிகள் வரணுங்க. வரலன்னு வச்சுங்களேன் வேஸ்ட் தான். அதை வந்து வெட்டி தூக்கி தான் போட வேண்டி இருக்கும் நெருப்புல இல்லைங்களா? சோ வசனத்தை கேட்க கேட்க நம்ம வந்து செயல்ல வந்து அதை மாத்தணுங்க. யாக்கோபு 1:22 ஜேம்ஸ் சாப்டர் 1:22 நீங்கள் உங்களை ஏமாற்றி கொள்ளாது இருக்கும்படிக்கு பாத்தீங்களா? நம்ம வந்து ஏமாத்திக்கிறாங்களாம். எப்போ வசனத்தை வந்து படிச்சுட்டு மெடிடேட் பண்ணிட்டு அதன் பிரகாரம் வாழாம இருந்தா. வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். பாத்தீங்களா? அதன்படி செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. 2022 வருஷம் கோயம்புத்தூர்ல அருண் ஒருத்தர் இருக்கிறார் இல்லைங்களா? அவரோட லைஃப்ல அவர் என்ன பண்றாருனாக்கா பைபிள் படிக்க படிக்க என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன். அன்எத்திக்கலா அவர் பண்ணியிருந்த விஷயத்த அப்படியே ஸ்டாப் பண்றாரு. அவருக்கு லாஸ் வந்த போதிலும் அவர் என்ன பண்றாருனாக்கா நீதியா தான் பிசினஸ் பண்ணணும், அநீதியா பண்ணக்கூடாது, வேதவசனம் வந்து நம்மளுக்கு இதுதான் சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருங்க நியாயமா பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. காரணம் என்னன்னாக்கா அவர் வந்து வசனத்தை படிக்க படிக்க தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து ஜாஸ்தி ஆகுதுங்க இல்லைங்களா? தேவன் வந்து நம்ம கிட்ட நீதி, நியாயம், நேர்மை எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருந்தாதான் நம்மள வந்து பிளஸ் பண்ணுவார் அப்படின்றத புரிஞ்சுக்கினாரு. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாருங்க, வட்டி கொடுவாங்க, அநியாயமா காசு மேல ஆசை இருக்குங்க, மத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுவாருங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, பணம் சம்பாதிச்சா போதும்ன்ற எண்ணம் இருக்கும். ஆனா நேம்ஸ் கிறிஸ்டின்ஸா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை படிச்சுன்னு வச்சுங்களேன் இந்த தவறான விஷயத்தெல்லாம் விட்டு நம்ம பொய் பேசாம பிசினஸ் பண்றது இல்லைங்க நீங்க நிறைய பேரு. அந்த மாதிரி கிறிஸ்டின்ஸ் இருக்கக்கூடாது. தேவன் அது நம்ம கிட்ட எதிர்பார்க்கல சகோதர சகோதரி. இதை எப்படி டெய்லி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பைபிள் ட்ரூத்தை என்ன பண்ணுங்க நம்ம லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? தேவன் இதை சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து இதை காலேஜ்ல அப்ளை பண்ண போறேன், என்னோட டே டு லைஃப்ல வந்து இதை நான் அப்ளை பண்ண போறேன், நான் வந்து ஆனஸ்டா இருப்பேன், கஷ்டமான சூழ்நிலையில கூட நான் நேர்மையா இருப்பேன், அப்பா அம்மாட்ட நேர்மையா இருப்பேன், என்னோட ரிலேஷன்ஷிப்ல நேர்மையா இருப்பேன், வேலையில வந்து நேர்மையா இருப்பேன் இல்லைங்களா? சோ வேதத்துக்கு புறம்பான விஷயங்கள், முரண்பாடான விஷயங்களை நான் வந்து பண்ண அவாய்ட் பண்றேன். வேதத்துல ஒரு விஷயம் இல்லைனாக்கா நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்ற உறுதிப்பாடு இருக்கணும் இல்லைங்களா? சோ தேவன் என்கிட்ட எதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்ற அந்த கொஸ்டினை வந்து டெய்லி வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அப்போ வந்து இந்த தவறான விஷயத்தெல்லாம் விட்டுருவோம் இல்லைங்களா? சின்ன விஷயத்த கூட என்ன பண்ணாங்க நம்ம வந்து கீழ்ப்படிதலை செய்யணும் தேவன் கிட்ட. அப்போ பெரிய விஷயத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கீழ்ப்படியும் இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயத்துல கூட தேவனுக்கு உண்மையா இருக்கணும். இதை வந்து டெய்லி நம்ம லைஃப்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும் இல்லைங்களா? யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா ஜஸ்ட் சும்மா தேவனோட வசனத்தை வந்து கேட்டுட்டே இருக்கிறோம். நான் எத்தனோ சப்ஜெக்ட்ஸ் கேட்கிறோம் இல்லைங்களா? சண்டே ஆனா மெசேஜ் கேட்கிறோம் இல்லைங்களா? பைபிள் படிக்கிறோம், யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பாக்குறோம், மெசேஜஸ் அதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கிறோமா? இல்ல அதன் பிரகாரம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோமா? நம்ம லைஃப் யோசிச்சு பார்க்கணும் சகோதர சகோதரி. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெபத்தினால் தேவனுடன் உறவு வளர்ப்பது. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் தேவன் கூட எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெபம் வந்து ஆழமா இருக்கணும் நம்ம லைஃப்ல. ஜெபம் இல்லாம இருக்கிற ஒரு வாழ்க்கை எப்படின்னாக்கா மூச்சு விடாத ஒரு வாழ்க்கை மாரிங்க. மூச்சு விடலைன்னா செத்துருவோம். இந்த உள்ளான மனுஷன் உயிரோட இருக்கணும்னாக்கா ஜெபம் அவசியம். எப்படி ஜெபிக்கணும்ன்றாருனாக்கா 1 தெசலோனிக்கர் 5:17 1 தெசலோனியன் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு பவுல் சொல்லாருங்க சபையாருக்கு இல்லைங்களா? 2024 வருஷம் மெர்சி அப்படின்றவங்க பெங்களூர்ல அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குதுங்க கொஞ்ச நாள்ல. ரொம்ப ஆன்சைட்டி கவலை வந்துருதுங்க, எப்படி எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயம் ஆயிடுது. அப்ப என்ன பண்றாங்கனாக்கா டெய்லி ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ப்ரேயர் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாருங்க இல்லைங்களா? எப்பெல்லாம் அவங்களுக்கு ஆன்சைட்டி ஃபீல் வருதோ அப்பெல்லாம் என்ன பண்றாங்க ஜெபம் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது அவங்களுக்கு ஒரு காம்னஸ் வருதுங்க லைஃப்ல, ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு நம்பிக்கை பிறக்குதுங்க, ஒரு பீஸ் வருதுங்க, கிளாரிட்டி வருதுங்க, கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. அப்போ எக்ஸாமை வந்து நல்லா எழுதி நல்லபடியா பாஸ் அவுட் ஆயினாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்தின் மூலியமாக அவங்களுக்கு கிடைச்ச சமாதானம் சகோதர சகோதரி
இல்லைங்களா? உலகத்துல நமக்கு சமாதானம் கிடைக்காது. கிடைச்சா கூட அது வந்து டெம்பரரி தான். வேதத்துல கிடைக்கின்ற சமாதானத்தை யாருமே நம்மகிட்ட இருந்து பறிக்க முடியாது. டெய்லி எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபம் இல்லைங்களா? ஸ்டார்ட்டிங் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த டே 2மே வந்து ஜெபத்துல தான் வந்து நம்ம இது பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஜெபம், அந்த நாள முடிக்கும்போதும் ஜெபம். ஏன்னா, அந்த தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதம் குடுக்கலனாக்கா, இன்னைக்கு நம்ம முழிச்சிருக்கவே முடியாது. தூங்கவும் முடியாது. சோ அதுக்கு தேவன் கிட்ட வந்து நம்ம நன்றிய செலுத்தணுங்க. ஏராளமான விஷயத்த தேவன் கிட்ட சொல்லணுங்க. இல்லைங்களா? த்ரூ அவுட் த டே தேவன் கிட்ட நம்ம பேசிட்டே இருக்கணுங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? அந்த மாரி தேவன் கிட்ட பேசிட்டே இருக்கணும். இல்லைங்களா? அதுக்கு வெட்கப்படக்கூடாதுங்க. இல்லைங்களா? தேவனே நன்றிப்பா. தேவன் இந்த ஒரு விஷயத்த நீங்க எங்களுக்கு குடுத்தீங்களே தேவனே, அதுக்கு நன்றிப்பா. இந்த ஞானத்த குடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. தேவனே ஒரு தப்பு நடந்துச்சு தேவனே. ஆனாலும் நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. நன்றி தகப்பனே அப்படின்னு பேசிட்டே இருக்கணுங்க. இல்லைங்களா? ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணணுங்க. இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணணுங்க? என்னென்ன பிரேயர் தேவனுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோமோ அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். ஏன் தெரியுங்களா? தேவன் வந்து அந்த பிரேயருக்கு ஆன்சர் பண்ணிட்டாக்கா, போயிட்டு நம்ம வந்து காட் ஆன்சர்ட் மீ திஸ் பிரேயர் வண்டர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். இது வந்து ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம லைஃப்ல. மறக்காம இருப்போம் இல்லைங்களா? சின்ன சின்ன பிளெஸிங் கூட தேவனுக்கு நன்றி செலுத்தணுங்க. எல்லாமே தேவனோட பிளெஸிங் தான். மூச்சு விடுறன்னா தேவனோட பிளெஸிங். பத்திரமா ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரணும்னா கூட தேவனோட பிளெஸிங் நமக்கு தேவைங்க. அதனால தேவனுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணுங்க. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, தேவன் கிட்ட டெய்லி நான் பேசிட்டு இருக்கிறேனா, இல்ல என்கிட்ட க்ளோஸா இருக்கிறவன்ட்ட மட்டும் பேசிட்டு விட்டுறேன்னா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தேவன் கிட்ட பேசணுங்க. ஏன்னா தேவன் எல்லாத்துக்கும் மேலானவர். தாய் தகப்பனும் மேலானவர். அவரை போல நம்ம நேசிக்கிறவங்க யாருமே இல்லை. அதனால அவர்கிட்ட தான் அதிகமா நம்ம வந்து ஒரு டே நம்ம பேசணும். 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அன்பிலே நடக்கணுங்க. வாக் இன் லவ். சரிங்களா? இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 13:34, ஜான் 13:34லங்க. நான் உங்களை நேசிப்பது போல நீங்களும் ஒருவர் சிநேகமா இருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு ஒரு புதிய கற்பனை அளித்திருக்கின்றேன். பாத்தீங்களா? ஒரு புதிய கட்டளை கொடுக்குறாரு. நான் உங்களை லவ் பண்ணது போல நீங்க மத்தவங்களை லவ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்கண்டிஷனலா லவ் பண்ணாருங்க. அந்த அகாப்பே லவ் இயேசு கிறிஸ்துட்ட இருந்துச்சு. அவருக்கு துரோகம் பண்ணவங்களை கூட நேசிச்சாரு. இல்லைங்களா? சிலுவையில அவங்கள அறிஞ்சவங்களுக்காகவே ஜெபம் பண்ணிட்டார். இந்த மாதிரி அன்கண்டிஷனல் லவ் நம்ம வந்து வளர்த்துக்கணுங்க. இல்லைங்களா? எப்படி வளர்த்துக்கலாம்னாக்கா, மன்னிக்கணும். யாராவது தவறு செய்யும் போது மன்னிக்கணுங்க. 2021 வருஷம் மதுரையில எஸ்தர்ன்ட்டு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்களுடைய நேபர் அவங்களுக்கு தப்பு பண்ணிடுறாரு. தொடர்ந்து அவங்க கிட்ட ராங்கா பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கனாக்கா, மன்னிச்சிடுறாருங்க. மன்னிச்சிட்ட பிறகு அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இவங்க அவங்களுக்கு காட்டின கிருபை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய நேபரும் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. இதுதான் வந்து பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். இயேசு கிறிஸ்துவ ஏன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம்னாக்கா, அவரு துரோகிங்களை கூட மன்னிச்சாரு. இல்லைங்களா? அவர வந்து சாகடிச்சவங்களுக்காகவே ஜெபம் பண்ணாரு. இந்த தாட் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இயேசு கிறிஸ்துவின் அன்பில வந்து நம்ம இருக்கலாம். சோ இதை எப்படி டே டு டே லைஃப்ல வந்து நம்ம அன்பை வளர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கிட்டையும் கைண்டா இருக்கணுங்க. முக்கியமா யார்கிட்ட கைண்டா இருக்கணும், தயவு காட்டணும்னாக்கா, நம்ம கிட்ட யார் வந்து ரொம்ப கோபமா நடந்துக்கிறாங்களோ, நம்ம மேல பொறாமைப்படுறாங்களோ, எனிமி மாரி ட்ரீட் பண்றாங்களோ, அவங்களுக்கு நம்மளுடைய கைண்ட்னஸ காட்டணுங்க. நல்லது அவங்களுக்கு பண்ணணுங்க. ஃபர்கிவ் பண்ணணும். மன்னிக்கணும். மன்னிக்கிறதுக்கு லேட் பண்ணக்கூடாது. குயிக்கா மன்னிக்கணுங்க. இல்லைங்களா? ஹெல்ப் பண்ணணுங்க எல்லாருக்கும். யாருக்குன்னா நீட் இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணணும். பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னா பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாதுங்க. ஹெல்ப் பண்ணணும். என்கரேஜிங்கா மத்தவங்கள்ட்ட பேசணுங்க. இல்லைங்களா? நம்ம பேசுற வார்த்தை மத்தவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்ட உண்டாக்கணுங்க. தவறான வழியில நடக்கிறவங்க கூட நம்ம கிட்ட பேசின பிறகு திருத்திக்கணும் பார்க்கணுங்க. அந்த மாதிரி நம்ம பேசணுங்க. நம்ம வந்து காசிப்பா வந்து அவாய்ட் பண்ணணும். நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணணுங்க. மத்தவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாதுங்க. இல்லைங்களா? தவறே செஞ்சிருந்தா கூட அவர் தப்பு பண்ணிட்டாரு. நம்ம ஜெபம் பண்ணீங்களா அவருக்காக? அவர் நல்ல வழியில வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும். இதுதான் சான்ஸ்ன்னு கேட்டு அவங்கள வந்து நம்ம கீழ்த்தனமா நடத்தக்கூடாது. சோ இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நான் பண்ற ஆக்ஷன்ஸ் வந்து இயேசு கிறிஸ்துவ அன்பை வந்து மத்தவங்கள்ட்ட காட்டுதா? இல்லைங்களா? இல்ல நம்ம லிட்ரலா எவ்வளோ விஷயங்கள் வந்து தினந்தோறும் பண்றோம். அதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை வந்து மத்தவங்கள்ட்ட காட்டணும், பிரதிபலிக்கணும். நம்மள பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட அன்பு இவர்கிட்ட இருக்கு அப்படின்றத மத்தவங்க புரிஞ்சுக்கணும். 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பரிசுத்தமா வாழ்வது. 1 பேதுரு 1:16 வசனத்துல, ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 1:16ல, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பாத்தீங்களா? நம்மளும் வந்து பரிசுத்தமா இருக்கணும்.
ஹைதராபாத்ல 2023 வருஷம் ராகுல் ஒருத்தர் என்ன பண்றாருனாக்கா, பைபிள் படிக்க படிக்க அவர்கிட்ட இருந்த ஒவ்வொரு பேட் ஹாபிட்ஸா விட்டுட்டே வராரு. காரணம் என்னன்னாக்கா, வசனம் வந்து அவரை கேள்வி கேக்குது. நீ பண்றது தப்பு. ஒரு கிறிஸ்டியனா இருந்து நீ ஸ்மோக் பண்ணலாமா, நீ ட்ரிங்க் பண்ணலாமா, தவறான விஷயங்களை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, அவர் என்ன பண்றாரு, அவரோட லைஃபை வந்து டிசிப்ளின் ஆக்கிடுறாரு. இல்லைங்களா? ப்ரேயர், இல்லைங்களா, தவறான காரியங்களை வந்து விட்டுறாருங்க. தேவனுக்கு அதிகமா ப்ரையாரிட்டி கொடுக்குறாருங்க. ஓவர் த டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரோட லைஃப் வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஆகுதுங்க. இல்லைங்களா? பிசிக்கலாவும் சரி, ஸ்பிரிச்சுவலா சரி, அவரோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆகுதுங்க. நம்ம லைஃப் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் சகோதர சகோதரி. எப்படி டே டு டே லைஃப்ல வந்து பரிசுத்தத்தை நம்ம வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சின்ஃபுல் ஹேபிட்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கும் போது விட்டுறணுங்க. ஸ்மோக்கிங்கா இருக்கலாம், இல்லைங்களா, காசிப் பேசுறதா இருக்கலாம், ட்ரிங்கிங்கா இருக்கலாம், பணம் வாங்கிட்டு வந்து மற்றவங்களை ஏமாத்துற அந்த எண்ணமா இருக்கலாம், மற்றவங்களோட பொருளை ஆசைப்படுறதா இருக்கலாம், இன்னும் தவறான வந்து பார்வையா இருக்கலாம், தவறான பேச்சுக்களா இருக்கலாம், பொய் பேசுறதா இருக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம விடணுங்க. இல்லைங்களா? இது எல்லாமே போவேதான். இதெல்லாம் வந்து ஈக்குவலா வந்து ரொம்ப ரொம்ப அருவருப்பான விஷயம் தான். இதுல இது பெருசு இது கம்மின்ட்டு நம்ம சொல்ற மாதிரி இல்ல. இல்லைங்களா? சோ நம்ம ரொம்ப மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். எதை வந்து கேட்கிறோம், எதை பாக்குறோம் அப்படின்றத ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். இல்லைங்களா? காட்லி இன்ஃபுளுசஸ சுத்தி நம்ம சரௌண்டிங்கா இருக்கணும். அதாவது ஒரு அருவருப்பான காரியங்கள் நடக்கிற இடம் இருக்குது, அந்த இடத்த வந்து அவாய்ட் பண்ணணும். நல்ல விஷயம் நடக்குதுன்னா அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து போகணும். அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணுங்க. நீங்களா நம்ம பாவம் பண்ணா இமீடியட்டா போயிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுங்க, ரிப்பன்ட் ஆகணும், மனம் திரும்பணும், தேவன் கிட்ட போயிட்டு மனம் திரும்பணுங்க. நம்ம தேவனே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் நீர் எங்களை நேசிக்கிறீங்க தேவனே, நான் இதுல இருந்து வெளியே வரதுக்கு நீங்க தான் எனக்கு பலன் தரணும்னு தாவீதை போல நம்ம போய் மன்றாடணுங்க தேவன் கிட்ட. அப்போதான் வந்து நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். அது காட்டுது பரிசுத்தத்தை நம்ம லைஃப்ல நம்ம என்னங்க ரொம்ப ரொம்ப வாஞ்சிக்கிறோம் அப்படின்ட்டு. எப்பவுமே வந்து பியூரிட்டியை வந்து நம்ம ஆசை பண்ணுங்க. பியூரிட்டி இன் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். சிந்தையிலையும் சரி செயலையும் சரி, நான் பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்த சிந்தை எனக்குள்ள இருக்கணும்ன்ற எண்ணம் ஆழமா நம்ம மனசுல வச்சுக்கணும்னு வச்சுங்களேன், நம்ம வந்து பரிசுத்தமான ஒரு மனிதனா நம்ம வாழலாங்க. இதெல்லாம் தேவனோட பலத்தை பெற்றுக்கொண்டுதான். இல்லைங்களா? சுயமா நம்ம வந்து பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் இம்பார்ட்டன்ட்டுங்க, தேவன் அப்படியே ரோபம் மாதிரி நம்மள மாத்திட மாட்டாரு. நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கணுங்க. நம்ம முயற்சி எடுக்கும் போது தேவனும் நம்மளுக்கு வந்து உதவி செய்வார். தேவன் யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி பரிசுத்தவன் ஆக்குறது இல்ல. இல்லைங்களா? நம்ம காட்டுற டிட்டர்மினேஷனை வச்சுதான் தேவன் என்ன பண்றாரு, உதவி செய்கின்றாருங்க சகோதர சகோதரி. தேவனோட உதவி இல்லாம பண்ண முடியாதுங்க. ஆனா அந்த மனவாஞ்சை நம்ம கிட்ட இருக்கணுங்க. சோ நம்ம லைஃப்ல இன்னைக்கு எந்தெந்த ஏரியால பரிசுத்தத்தை நம்ம வந்து நாடுறோம், பரிசுத்தம் இல்லாம இருக்கிறோன்ட்டு நம்ம வந்து யோசிக்கணுங்க. ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனை மட்டுமே நம்பணுங்க. இல்லைங்களா? சுயத்தை நம்ப கூடாது. தேவனை நம்பினா நம்ம வாழ்க்கை செம்மையா இருக்கும். நீதிமொழிகள் 3 5 வசனங்கள். உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் புத்தியின் மேல் சாயாதிராதே, உன் எல்லா வழிகளிலும் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். பாத்தீங்களா? சுய புத்தியில சாராத, நீ எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் தேவனை வந்து நினைத்துக்கொள், அப்பொழுது உன்னுடைய பாதை என்ன பண்றாருங்க, தேவன் வந்து செம்மைப்படுத்துவார். இது 100% உண்மைங்க. எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூடனா இருக்கக்கூடாதுங்க. தேவன் மேல நம்ம வந்து நம்பிக்கையா இருக்கணும். அப்ப தேவன் நல்ல ஆலோசனையை நமக்கு வந்து கொடுப்பாருங்க. 2022 கொச்சியில ஜோசப் அப்படின்றவர் என்ன பண்றாருனாக்கா, அவர் வேலையை வந்து இழந்துடுறாருங்க. நல்ல வேலையில இருக்கிறாரு, வேலை போயிடுது. அப்ப என்ன பண்றாருனாக்கா, உட்காந்து அழுவாம தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறாரு, கண்டினியூ பண்றாரு பிரேயர்ல. இல்லைங்களா? பேனிக் ஆகல. தேவன் என்ன வழி நடத்துவாரு, கண்டிப்பா வந்து என்ன செம்மையா அவர் வழி நடத்துவார் அப்படின்ட்டு தேவன் கையில ஒப்பு கொடுக்கும் போது அதோட பெட்டரான ஒரு ஜாப் அவருக்கு கொஞ்ச நாள்லயே கிடைக்குதுங்க. காரணம் தேவன் மேல அவர் வைத்திருந்த நம்பிக்கை. எப்படி வந்து இந்த நம்பிக்கையை தினந்தோறும் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பிளான்ஸ் தேவன் கிட்ட கொண்டு போகணும். நம்ம பண்ணுகின்ற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி வந்து என்ன பண்ணணும், தேவனுக்கு விரோதமான ஒரு பிளானை வச்சுட்டு எடுத்துன்னு போனோம்னா அது ரொம்ப தவறு. இல்லைங்களா? நிறைய பேர் அப்படிதான் பண்ணிடுறாருங்க. இல்லைங்களா? ஒரு அன்காலி பர்சனை வந்து லவ் பண்ணிட்டு எங்களை சேர்த்து வைன்னு கேட்கறது எப்படி இருக்குது, ரொம்ப தவறு இல்லைங்களா? அது ஃபர்ஸ்டே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஞானமான முடிவா எடுக்கணுங்க. இந்த மாதிரி நிறைய தவறான ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவன் கிட்ட போய் கேட்கறது வந்து தப்பு. தேவனுக்கு உகந்த பிளான்ஸா நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். இல்லைங்களா? சில சமயம் வந்து நமக்கு உகந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காதுங்க, அன்சர்டனா இருக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்காது. அப்பவும் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணுங்க. ஓவர் திங்கிங் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஒரு கிறிஸ்தவன் வந்து ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப தவறு. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ஓவர் திங்கிங் பண்ணல, எந்த ஒரு ஊழியக்காரும் ஓவர் திங்கிங் பண்ணல. அவங்களுக்கு நம்பிக்கை என்னன்னாக்கா, தேவன் காப்பாற்றுவார், தேவன் வழி நடத்துவார்.
இல்லைங்களா? தேவனோட வழிநடத்தல வந்து நம்ம நம்பணுங்க 100%. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் இந்நாளரை மட்டும் எப்படி நம்மள வழிநடத்தினார் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். இத வந்து நெறைய தடவ நம்ம மறந்துடுறோம் இல்லைங்களா? எவ்வளோ செம்மையான வழியில நம்மள வந்து தேவன் வழிநடத்தியிருப்பாருன்னு. அத வந்து மறந்துடவே கூடாதுங்க. இஸ்ரவேல எப்படி வழிநடத்தினார் தேவன்? நம்மள கைவிட்டுருவாரா? நம்ம பொறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் வந்து உண்மையானவராவே இருக்கிறாருங்க. செம்மையா வழி நடத்துறாரு. இந்த ஒரு விஷயத்துல வந்து விட்டுருவாரா அப்படின்ட்டு நம்ம நம்பினாலே போதும் இல்லைங்களா? நம்ம லைஃப்ல தேவன் மேல நம்பிக்கை அதிகமாயிட்டே வரும். இப்ப யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம சுயத்துல சார்ந்துட்டு இருக்கிறோமா? இல்ல தேவனோட கைடன்ஸ்க்கு வந்து காத்துட்டு இருக்கிறோமா? இல்லைங்களா? தேவன வந்து நம்பணும்னு வச்சுங்களேன், நம்ம வெட்கப்பட்டு போறதே இல்லைங்க சகோதர, சகோதரி. இது உறுதியான வார்த்தை. 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆவியின்படி நடக்க வேண்டும். மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆவியின்படி நடந்து கொள். அப்பொழுது மாம்சத்தின் ஆசைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? ஆவியின்படி நடந்தோம்னு வச்சுங்களேன், மாம்சத்தின் இச்சை எப்போதுமே நமக்குள்ள இருக்குங்க. அதன்படி நடக்காம நம்ம வந்து இருப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏராளமான டெம்டேஷன்ஸ் யாருக்கு வரும்னாக்கா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் வரும். ஆனா நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்ட்டு. 2024வது வருஷம் திருச்சியில ஒரு சம்பவம் நடக்குதுங்க. சாமுவேல் அப்படின்றவரு, அவருக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருதுங்க. வேலை செய்யற இடத்துல நிறைய பேர்கிட்ட ரொம்ப ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாரு, திட்டிறாரு. அப்ப என்ன பண்றாருனாக்கா, ஜெபம் பண்றாருங்க அவரு. ஜெபம் பண்ணிட்டு தேவனோட பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலுக்கு ஈச் டே வந்து வெயிட் பண்றாரு. அவருடைய இது வந்து அப்படியே மாறுதுங்க கேரக்டர். தேவன் என்ன பண்றாருனாக்கா, அவருக்கு பொறுமையை கத்து தராருங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல கூட எப்படி காமா இருப்பது அப்படின்றத தேவன் அவருக்கு உணர்த்துறாருங்க. நம்ம மத்தியிலேயே நிறைய சாட்சிகள் இருக்கிறாருங்க. ரொம்ப கொடூரமான கோவக்காரா இருந்தவங்களெல்லாம் தேவன் என்ன பண்றாருங்க, ரொம்ப சாந்தமான மனுஷனா மாத்துறாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். அவர் ரொம்ப கொடூரமான மனிதரா இருந்தாருங்க. கிறிஸ்தவருக்கு விரோதமா வைராகியமா என்ன பண்றாருங்க, எல்லாரையும் போய் ஜெயில போடுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்த ஒரு மனிதனை ரொம்ப சாந்த உள்ள ஒரு மனுஷனா வந்து மாத்துறாருங்க. அதுதான் நம்மளுடைய தேவன் இல்லைங்களா? சோ எப்படி டெய்லி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்டார்டிங் ஆஃப் த டே தேவன் கிட்ட என்ன பண்ணுங்க, நம்ம பரிசுத்தாவின் அந்த ஒரு கைடன்ஸ்க்காக ஜெபம் பண்ணணும். தேவனே நீங்க தான் என்ன வழி நடத்தணும் இல்லைங்களா? ஒரு ஒரு தடவை ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ரியாக்ட் பண்ற விதம் சரியா அப்படின்ட்டு தேவன் கிட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க இல்லைங்களா? டக்குன்னு கோவப்படக்கூடாதுங்க. டக்குன்னு அழ ஆரம்பிக்க கூடாது இல்லைங்களா? ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கணும். இது சரியா இப்படி நம்ம நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு ஒருத்தரை வந்து கசப்பா வந்து நம்ம யோசிக்க கூடாதுங்க. நெகட்டிவா வந்து திங்க் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சாத்தான் விதிக்கின்ற விஷயங்கள். ஒரு நிமிஷம் வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணாலே நிறைய விஷயங்கள் மாறும் இல்லைங்களா? நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க, டக்குன்னு போய் அவங்களை அடிக்க போக கூடாதுங்க இல்லைங்களா? டக்குன்னு அவங்கள வந்து சாப விடக்கூடாது. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கணும். பொறுமையா இருக்கணுங்க. இயேசு கிறிஸ்து டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே கோவப்பட்டு இருந்தா நம்ம ரட்சித்திருக்கவே முடியாதுங்க சரிங்களா? எங்கெல்லாம் வந்து பாவமான விஷயங்கள் இருக்குதோ, நம்மள ட்ரிகர் பண்ணுதோ, அந்த மாதிரி என்வாயர்மெண்ட்ஸ வந்து அவாய்ட் பண்ணணும். ஸ்பிரிச்சுவலான மெசேஜஸ் வந்து கேட்கணுங்க. வர்ஷிப் சாங்ஸ் வந்து அதிகமா கேட்கணுங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுங்க, நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுங்க. எப்பவுமே வந்து சென்சிட்டிவா இருக்கணும். எதுல? தேவனுடைய விஷயங்கள்ல. மத்த விஷயத்துல வந்து சென்சிட்டிவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தேவனுடைய விஷயங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா நம்ம வந்து இருக்கணும். தேவனுடைய அந்த கைடன்ஸ வந்து நம்ம அலோவ் பண்ணணும் நம்ம லைஃப்ல. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, இன்னைக்கு தேவனோட கைடன்ஸ வந்து நம்ம அலோவ் பண்றேனா? இல்ல நான் சுயத்துல சார்ந்து தவறான வழியில வந்து போயிட்டு இருக்கிறேனா? யோசிக்க வேண்டிய கேள்வி. இல்லைங்களா? 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நன்றியுடன் நம்ம வந்து வாழ வேண்டுங்க. we have to live a life of gratitude. ஏன்னா எல்லாமே தேவன் கொடுத்தது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 Thessalonians chapter 5 verse 18ல எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இது கிறிஸ்து இயேசுவினாலே உங்களுக்கான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்னங்க? எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்தணுங்க. எவ்வளவு நன்மைகள் செய்திருப்பாருங்க. கோடான கோடி நன்மைகள் அவர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். அதுக்கு நம்ம சரியான விதத்துல அவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? 2023வது வருஷம் சேலத்துல கிரேஸ் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க டெய்லி ஒரு நாள் விடாம தேவன் அவங்க லைஃப்ல செய்த நன்மைகளை வந்து நோட் பண்ணிட்டே வராருங்க. கிளீனா எழுதிட்டே வராங்க. ஈவன் தான் அவங்களுக்கு வந்து பண பற்றாக்குறை வருது, பிரச்சனைகள் வருது. ஆனாலும் வந்து அந்த சூழ்நிலையில கூட தேவன் அவங்கள எப்படி வழி நடத்தினார் அப்படின்றத நோட் பண்றாங்க. என்ன மாதிரி கேரக்டர் பாத்தீங்களா? அப்ப என்ன ஆகுதுனாக்கா, அவங்க லைஃப்ல வந்து அந்த வரின்றது அப்படியே ஷிஃப்ட் ஆகுதுங்க. எதுக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, சந்தோஷத்துக்கு ஷிஃப்ட் ஆகுதுங்க. போதும் என்ற மனப்பான்மை வருதுங்க.
தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்திட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், போதும் என்ற மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்கா வருங்க. மத்தவங்கள பார்த்து நம்ம வந்து அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். இல்லைங்களா? தேவனுக்கு எல்லா விஷயத்திலயும் நன்றி உள்ளவர்களா நம்ம வந்து இருப்போம். இத எப்படி டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்ச்ச உடனே நம்ம என்ன பண்ணணுங்க, தேவனுக்கு நன்றிய செலுத்தணுங்க. நைட்ல கூட தூங்குறதுக்கு முன்னாடி, "நன்றி தகப்பனே, நீங்க ஃபுல்லா காப்பாத்தினீங்கப்பா. எவ்வளோ கஷ்டம் வந்த போதிலும் நீங்க கூட இருந்தீங்க. என் கூட நீங்க இருந்ததுக்காக நன்றி தகப்பனே. நீங்க குடுத்த ஃபுட் எல்லாத்துக்காகவும் நன்றி தகப்பனே" அப்படின்னு சொல்லிட்டு, நன்றியுடன் நம்ம வந்து படுக்கணுங்க. இல்லைங்களா? அப்போ நம்ம லைஃப் ஃபுல்லாவே கிராட்டிட்யூடா இருக்கணுங்க. ஸோ இந்த கிரேஸ் சிஸ்டம் மாரி நம்மளும் அந்த ஜர்னல் வந்து மெயின்டெயின் பண்ணா இன்னும் நல்லதா இருக்கும். நம்ம லைஃப்ல சின்ன சின்ன பிளெஸ்ஸிங்ஸ் கூட தேவன் கிட்ட போய் நம்ம என்னங்க நன்றி செலுத்தணும். கம்ப்ளைண்ட் பண்றத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணுங்க. அவங்க கிட்ட இருக்குது என்ட்ட ஏன் இல்ல தேவனே? அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வரவே கூடாதுங்க. ஏன்னா தேவன் எல்லாரையும் வந்து ஒரு ஒரு விதத்துல பிளெஸ் பண்ணியிருக்கிறாரு. நம்மகிட்ட இருக்கிற பிளெஸ்ஸிங் என்னான்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க ஃபர்ஸ்ட். மத்தவங்க லைஃப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய வேலை இல்லைங்க. இல்லைங்களா? ம எப்பவுமே மத்தவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா நம்ம இருக்கணுங்க. சின்ன விஷயம் கூட மத்தவங்க பண்ணாங்க நம்ம அதுக்கு தேங்க் பண்ணணும். இல்லைங்களா? ஸோ இப்போ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நான் ப்ராப்ளம்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றேனா? தேவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றேனா? 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாழ்மை உள்ளவர்களா இருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப ஹம்பிளா நம்ம வந்து லைஃப்ப லீட் பண்ணணும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 4:6ல தேவன் அகைந்தை உள்ளவர்களுக்கு எதிராக நிற்கின்றார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கின்றார். பாத்தீங்களா? நம்மளுக்கு பெருமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தேவன் எதிர்த்து நிறுத்துவாருங்க. அதே சமயத்துல நம்ம தாழ்மையா இருந்தா நம்மள தேவன் நிச்சயமாக உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவ உயர்த்தினார் தேவனு, தானியேல உயர்த்தினாரு, அப்போஸ்தலனாகிய பவுல உயர்த்தினாரு, யோசேப்ப உயர்த்தினார். காரணம் இவங்க எல்லாருமே வந்து தாழ்மை குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். 2022வது வருஷம் பெங்களூர்ல விக்டர் அப்படின்ட்டு ஒரு டீம் லீடர் இருக்கிறாருங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உண்மையான எக்ஸாம்பிள்ஸுங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் கிடைக்கல. அதனால வந்து அதுக்கேத்த மாதிரி வேற ஃபோட்டோஸ் போட்டிருக்கிறேன். ஆனா உண்மையான சம்பவங்கள் எல்லாமே. இப்ப என்ன பார்க்குறோம்னாக்கா, அவர் என்ன பண்றாரு, அவங்களோட ஜூனியர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் கூட வேல்யூ பண்றாருங்க. அவங்களோட ஒப்பீனியனுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால அவங்க டீம் என்னங்க எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. அவரோட மனத்தாழ்மையினால என்ன ஆகுதுனாக்கா, யூனிட்டி வளருதுங்க. இல்லைங்களா? அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல எப்போதுமே டாப்பா இருக்கிறதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்த அந்த மனத்தாழ்மை தாங்க. மனத்தாழ்மை இருந்தா தேவன் எல்லாத்துலயும் வந்து என்னங்க வெற்றியை கொடுக்குறாரு சகோதர சகோதரி. மனத்தாழ்மை இல்லைனாக்கா யார்கிட்டயும் நம்ம வந்து யூனிட்டியா இருக்க முடியாது. பிரிவினையா தான் வரும். பெருமை வந்துரும். இல்லைங்களா? அதே மனத்தாழ்மை இருந்தாக்கா எல்லார்கிட்டயும் நம்ம வந்து என்னங்க காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லார்கிட்டயும் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். இல்லைங்களா? டெய்லி எப்படி மனத்தாழ்மையை நம்ம வந்து வளர்த்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம மிஸ்டேக் பண்ணாக்கா இம்மீடியட்டா ஒத்துக்கணுங்க. இது நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு குணம். அவ்வளவு ஈஸியா சாரி கேட்க மாட்டாங்க. இல்லைங்களா? அட்மிட் பண்ணுங்க. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால நம்ம வந்து குறைஞ்சு போறது இல்லைங்க. தேவன் நம்மள ஆசீர்வதிப்பாருங்க. மத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து வேல்யூ பண்ணணும். இல்லைங்களா? பெருமையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா தேவன் இல்லாம நம்மளுக்கு சக்சஸே வர்றது இல்லைங்க. என்னாலதான் இந்த சக்சஸ் வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம யோசிக்க கூடாது. மத்தவங்கள வந்து நம்ம எப்பவுமே சர்வ் பண்ணணும். பிரேஸ்க்காக கிடையாது. அவங்க நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த எண்ணத்துல வந்து சர்வ் பண்ணக்கூடாதுங்க. தேவன் பார்க்குறாரு அப்படின்ற அந்த எண்ணத்துல நம்ம வந்து பண்ணணும். இல்லைங்களா? எப்பவுமே மத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும். சின்ன உதவி பண்ணா கூட மத்தவங்க, அவங்களால தான் நான் இதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும். இது வந்து நிறைய பேர் மறந்துடுறாருங்க. இல்லைங்களா? லைஃப்ல நல்ல நிலைக்கு வந்துட்ட பிறகு யாரெல்லாம் வந்து அந்த நிலைக்கு அவங்க வர்றதுக்கு காரணமோ அவங்க எல்லாரையும் வந்து மறந்துடுறாங்க சில பேர். அப்படி இருக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே தேவன் கிட்ட நம்ம கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். ஓகே. சோ இப்ப யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து வெறும் ரெகக்னிஷனுக்கு மட்டுமே மத்தவங்க ஹெல்ப் பண்றேனா? அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். இல்லைங்களா? பாராட்டுக்காக வந்து மத்தவங்களுக்கு நம்ம வந்து சர்வ் பண்ணக்கூடாது. உண்மையாக ஊழியம் பண்ணணும். ஹம்பிளா வந்து ஊழியம் பண்ணணும். இல்லைங்களா? 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சோதனைகளில் உறுதியாக நிக்கணுங்க. இது வந்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1:12ல சோதனையை சகித்துக் கொள்கின்ற மனுஷன் பாக்கியவான். அவன் பரிசோதிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் தம்மை சிநேகிதர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாத்தீங்களா? சோதனையை நம்ம வந்து சகிச்சா ஜீவ கிரீடம் நமக்கு தாங்க. எவ்வளவோ சோதனை வரும். வேதத்தின் அடிப்படையில நம்ம வந்து தாங்கிக்கணும். இது வந்து ஏதோ புதுசுன்னு நினைச்ச கூடாதுங்க. தேவனோட வழியில நடத்துற எல்லாருக்குமே வந்து சோதனை வரும். அதுல வந்து நம்ம உறுதியா நிக்கணுங்க. அந்த என்டியூரன்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். 2021வது வருஷம் மும்பைல வந்து அனிதா அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏராளமான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுங்க. சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த கண்டிஷன்ல கூட தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறாருங்க. இதனால இவங்க கூட இருந்த எல்லாருக்குமே தேவன் மேல நம்பிக்கை ஜாஸ்தி ஆகுதுங்க. காரணம் இந்த சிஸ்டர் கிட்ட இருந்த அந்த என்டியூரன்ஸ்.
இந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட தேவன் மேல இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாங்களே. இப்ப நம்ம மத்தியில கூட எவ்வளவு சகோதர சகோதரி அப்படி இருக்கிறாருங்க. அவங்க சுகர் இருக்கும், ஹார்ட் கண்டிஷன் இருக்கும், ஏராளமான ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும், வீட்டுல வந்து பிரச்சனை நிறைய இருக்குங்க இல்லைங்களா. ஆனாலும் தேவன் மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க இல்லைங்களா. சோ அந்த மாதிரி சகோதர சகோதரியை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுது இல்லை. நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நம்ம மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணுங்க சகோதர சகோதரி. டெய்லி எப்படி இதை நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் இல்லைங்களா. இந்த என்டியூரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கஷ்டமான சூழ்நிலையில தேவன் கிட்ட போய் ஜெபம் பண்ணணும். தேவனோட வாக்கு தத்தங்களை நினைவு கூற வேண்டும் இல்லைங்களா. மத்த சகோதர சகோதரி கிட்ட நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கணும். எந்த மாதிரி சப்போர்ட்னாக்கா, ஜெபம், நல்ல கவுன்சிலிங்கு இல்லைங்களா, ஊக்கப்படுத்தல், இந்த மாதிரி சப்போர்ட். அப்புறம் எப்பவுமே வந்து பேஷண்டா இருக்கணுங்க. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில பொறுமையை வந்து இழந்துடக்கூடாது. தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணுங்க. இந்த கஷ்டமான சூழ்நிலையில முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நெகட்டிவான திங்கிங்கை அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் நெகட்டிவா திங்க் பண்ணிடுவாங்க. ஐயோ இந்த வியாதி எனக்கு வந்துடுச்சு, என்ன ஆயிடுமோ, தேவனோட பிள்ளையா இருக்கிற எனக்கு எப்படி வரலாமா அப்படின்னு சொல்லி நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாதுங்க. இந்த சூழ்நிலையில கூட நம்ம தேவனுக்கு உண்மையா இருந்தாக்கா தேவனோட நாமம் மகிமைப்படும் சகோதர சகோதரி. அது வந்து நம்ம வந்துடக்கூடாதுங்க. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, கஷ்டமான சூழ்நிலையில நான் எப்படி வந்து இருக்கிறேன், தேவனை நம்புறேனா இல்ல நான் விட்டு கொடுக்குறேனா. தேவனை நம்பினேன்னு வச்சுங்களேன், நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளா மத்தவங்களுக்கு இருக்கும். நம்மளுடைய பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். 11வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய சித்தத்தை வந்து தேடணுங்க. எப்படி தேட முடியும்னாக்கா, வசனத்துல தாங்க. மத்தேயு 6:33ங்க, மேத்யூ சாப்டர் 6:33ல, முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா மத்த எல்லா விஷயமும் தேவன் அப்படியே பண்ணிட்டே இருப்பாரு. சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும். தேவனை நம்புறவங்களுக்கு எதுவுமே வந்து குறையப்படாது இல்லைங்களா. கர்த்தரை தேடணுங்க ஃபர்ஸ்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட சித்தத்தின்படி வாழ்ந்தா போதும், நம்ம லைஃப் வந்து பிளஸ்டா இருக்கும். 2023வது வருஷம் டெல்லியில பிரியா அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் இருக்கிறாருங்க. அவங்களோட கெரியர் எப்படி ஆக போகுது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருது இல்லைங்களா. அப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா, ப்ரேயர் பண்ணலாம் இல்லைங்களா, தேவன் நம்மளை வந்து வழி நடத்துவாரு, ரஷ் பண்ணாம தேவனோட சித்தத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா, தேவன் வந்து கரெக்டான வழியில அவங்கள வந்து வழி நடத்துறாருங்க அவங்களோட கெரியர்ல. சோ தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்ந்தா போதுங்க. தேவன் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ கரெக்டான டைம்ல எல்லாமே பண்ணுவாருங்க. இதை நம்ம 100% நம்பலாங்க இல்லைங்களா. அவரை நம்பினா போதுங்க. இப்ப டே டு டே லைஃப்ல எப்படி தேவனோட சித்தத்தை வந்து நம்ம தேடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு மேஜர் டிசிஷன் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணுங்க, போயிட்டு ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா. பைபிள் படிக்கணுங்க, அதுல நம்மளுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். காட்லியான கவுன்சிலிங் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். இந்த சத்தியத்தின் வழியில இதே சுச்சுவேஷன்ல மத்த சகோதர சகோதரிகள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம அவங்களுடைய கைடன்ஸ் வந்து கேட்கலாம். நம்ம வந்து வெயிட்டிங் பண்ணும்போது ரொம்ப பொறுமையா இருக்கணுங்க. வெயிட் பண்றதுல இல்லைங்களா, அவசரமான முடிவு எடுக்கக்கூடாது இல்லைங்களா. பொறுமையா இருக்கிறவங்க யாருமே வந்து கெட்டு போறது இல்லைங்க. தேவன் கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயத்த வந்து அவங்க செய்வாங்க. அது மேரேஜா இருக்கலாம் இல்லைங்களா, முக்கியமான பிசினஸ் இதா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எல்லா விஷயத்திலயும் தேவன் என்ன பண்றாருங்க, கரெக்டா கைட் பண்ணுவார். வேலை விஷயத்திலயும் சரி. சோ நம்மளுடைய கோல்ஸ் என்னன்னாக்கா, தேவனுடைய பர்பஸ்க்கு அலைன் ஆகிற மாதிரி இருக்கணுங்க. வேத வசனத்துக்கு புறம்பா இருக்கக்கூடாது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. லாஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்களுக்கு ஒரு நல் சாட்சியா நம்ம வந்து இருக்கணுங்க. பி அ குட் விட்னஸ் இல்லைங்களா. நம்ம லைஃப் வந்து மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கணுங்க இல்லைங்களா. ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். இவரை போல நான் இருக்கணும், இந்த சகோதரி போல நான் பேசணும், இவரை போல பொறுமையா இருக்கணும், இவரை போல பரிசுத்தமா இருக்கணும், இவரை போல ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணணும், இவரை போல சபைக்கு வந்து கரெக்டான டைம்ல வரணும், இவரை போல மத்தவங்களை வந்து மன்னிக்கணும். இந்த மாதிரி நிறைய குணங்கள் வந்து நம்ம வெளிப்படுத்தலாங்க இல்லைங்களா. மத்தேயு 5:16, மேத்யூ சாப்டர் 5:16, அப்படியே உங்கள் ஒளி மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது, அவர்கள் உங்கள் நற்செயல்களை பார்த்து பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. பாத்தீங்களா, தேவனுக்கு மகிமை வரணுங்க நம்ம செய்கின்ற விஷயத்துல இல்லைங்களா. மாறாக தேவனை வந்து மத்தவங்க தூஷிக்கிற மாதிரி நம்ம வந்து நடந்துக்க கூடாது சகோதர சகோதரி. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 2022வது வருஷம் பூனேல லிடியா அப்படின்ட்டு ஒரு டாக்டர் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, பேஷண்ட்ஸை வேற பேஷண்ட்ஸ்ன்னு பார்க்காம ரொம்ப ரொம்ப கைண்டா அவங்க கிட்ட நடந்துக்கிறாரு. எக்ஸ்ட்ரீமா வந்து கேர் பண்றாரு இல்லைங்களா. இது எப்படி அவங்களுக்கு அந்த எண்ணம் வருதுனாக்கா, கிறிஸ்துவோட எக்ஸாம்பிளை வந்து எடுத்துக்கிறாருங்க. ஏசு கிறிஸ்து எப்படி மத்தவங்கள்ட்ட மனதுருக்கம் காட்டினாரு, அதே போல இந்த ஒரு டாக்டர் என்ன பண்றாங்க, மனதுருக்கத்தை காட்டுறாருங்க. ஜென்யூன் லவ் இருக்குதுங்க அவங்க கிட்ட டெய்லி ஒர்க்ல இல்லைங்களா. சோ இந்த மாதிரி அவங்க இருந்ததுனால நிறைய பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. அங்க வந்து இயேசு கிறிஸ்து நாமம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுதுங்க.
இதே மாதிரி நம்மளும் இருக்கோங்க சகோதர சகோதரி. நம்ம லைஃப்ல எப்படி டே டு டே லைஃப்ல வந்து இந்த கேரக்டரை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னாக்கா, மத்தவங்கள்ட்ட கைண்டா இருக்கணுங்க. நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் மத்தவங்களுக்கு. ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப வந்து செய்யணும். இல்லைங்களா? உண்மையா இருக்கணுங்க. சகோதர சகோதரி கிட்ட நம்ம உண்மையா இருக்கணுங்க. மாய்மாலமா இருக்கக்கூடாது. நம்மளுடைய விசுவாசத்த முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ண வந்து ட்ரை பண்ணணும். இல்லைங்களா? கன்சிஸ்டன்ட்டா இருக்கணுங்க நம்மளுடைய விசுவாசத்துல. இல்லைங்களா? சடன்ல வந்து ரொம்ப வந்து தெய்வ பக்தியா இருக்கிறது, சடன்ல வந்து உலகத்தரமா இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்க முடியாது. நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் மூலியமா இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து காட்டணும் மத்தவங்ககிட்ட. வெறும் வாய் வார்த்தையில இல்லங்க. சோ இப்படி எல்லாம் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், இயேசு கிறிஸ்துவ போல நம்ம வந்து இருக்கலாம். ஸோ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்னோட லைஃப் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, பிரதிபலிக்குதா? என்னை சுத்தி இருக்கிறவங்க வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து ஏதாவது ஒரு குணத்தை என்கிட்ட பாக்குறாங்களா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வந்து வளர்த்துக்கணும். இந்த மாதிரி குணங்களை தினசரி நம்ம வாழ்க்கையில நம்ம வளர்த்துட்டு இருந்தோம்னாக்கா, தேவனோட வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தாங்க தேவனோட நாமமும் மகிமைப்படும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so மச். ஆமென்.